அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு ஸ்தோத்திரம். 2021 நம்முடைய எம்சிபிஎஸ்சி சபைகளுக்கு என்று இந்த 2021க்காக ஆண்டவர் தந்திருக்கிற நம்முடைய ஒட்டுமொத்த ஸ்தாபனத்தில் உள்ள எல்லா சபைகளுக்கும் தேவன் தந்த வாக்குத்தத்தத்தை முதலாவது நான் அறிவிக்கிறேன். உங்க எல்லாருக்கும் தெரியும், நீங்க கேலண்டர் வாங்கியிருப்பீங்க. கேலண்டர்ல போடப்பட்டிருக்கும் சம்பூரணத்தின் ஆண்டு. அல்லேலூயா சொல்லலாமா? 2020ல கடந்த 2020ல பல வேதனைகளை, பல தோல்விகளை நம்ம சந்தித்தோம். ஸ்தோத்திரம். ஆனால் பல நஷ்டங்களை நம்ம சந்தித்தோம். ஆனால் அந்த எல்லா தோல்விகளையும் நஷ்டங்களையும் தேவன் நமக்கு மாற்றி ஜெயமாய் நமக்கு தருவதற்கு 2021 நமக்கு சம்பூரணத்தின் ஆண்டு என்று தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வருஷத்தில் நீங்கள் சம்பூரணமாய் பெறுவீர்கள். அதற்கு தேவன் தந்த வாக்குத்தத்த வசனம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்த தேவ பிள்ளைகள் வாசிக்கும்படி கேட்கிறேன். ஸ்தோத்திரம். நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூரணம் உள்ளவர்கள் ஆவீர்கள். ஆங்கிலத்தில் அது போடப்பட்டிருக்கு ரொம்ப அழகா. You will be enriched in every way. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா விதத்திலும், எல்லா கோணத்திலும் உங்களை பார்க்கும்போது நீங்க குறைவுள்ளவர்களா இருக்க மாட்டீங்க. இந்த வருஷத்துல ஆமென் நிறைவுள்ளவர்களா, சம்பூர்ணம் உள்ளவர்களாய் நீங்க காணப்படுவீர்கள் என்று கர்த்தர் நமக்கு இந்த வருஷத்துல நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கிறது? ஆமென். இந்த 2021 எனக்கு எப்படி இருக்குமோ அப்படிலாம் நீங்க கலங்கினது உண்டு, யோசித்தது உண்டு. கர்த்தர் உங்க நினைவுகள், நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். ஸ்தோத்திரம். ஆகவே நினைவுகளை அறிந்த தேவன் ஆமென் நமக்கு பேசுகிறார். சம்பூரணத்தின் ஆண்டாக இந்த ஆண்டு 2021 இருக்க போகிறது. அல்லேலூயா. ஒரு பக்கம் இந்த 2020ல நம்ம சந்தித்தது COVID-19 கொரோனா வைரஸ். மறுபக்கத்துல இந்த இது நிமித்தமாய் நிறைய பேருக்கு வேலை இல்லாத திண்டாட்டம், வருமானம் இல்லாத பிரச்சனை. ஆனா இதன் நடுவிலும் ஈடு இறக்கமே இல்லாம விலைவாசியை உயர்த்தினாங்க. பாத்தீங்களா? நம்ம பட்ட பாடுக்கு அளவே இல்லை. விலைவாசி இன்னும் நாளுக்கு நாள் உயர்ந்துட்டே போகுது. இன்னும் உயரும் என்றுதான் சொல்லுகிறார்கள். அப்ப பாருங்க, அத்தியாவசிய பொருள் எல்லாம் விலை உயர்ந்துகிட்டே போகுது. ஆமென். நிறைய குடும்பங்கள் நினைத்ததை வாங்கி சாப்பிட முடியல. ரொம்ப கஷ்டம், வறுமை. இப்படிப்பட்ட வறுமை இன்னும் தொடருமோ? இதற்கு ஒரு முடிவு வராதா? எனக்கு ஆண்டவரே என்ன வைத்திருக்கிற 2021க்காக நீர் என்ன சொல்லுகிறீர் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நீங்க உங்க நினைவுகள் எல்லாம் அறிகிறார். உங்க வேதனைகளை, உங்க பய உணர்வுகள் எல்லாம் கர்த்தர் அறிந்து இன்னைக்கு உங்களோடு பேசுகிறார். ஸ்தோத்திரம். கடந்த வருஷத்துல நீங்க கண்ட எந்த தோல்விகளும் வருத்தங்களும் இந்த வருஷத்துல இருக்க போவது இல்ல. 2021 நமக்கு சம்பூர்ணத்தின் ஆண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நினைச்ச நேரத்துல நினைச்ச காரியங்களை செய்ய முடியாதபடி பல தடைகள் கூட நமக்கு இந்த 2020ல காணப்பட்டது. ஆனா ஆண்டவர் அதையெல்லாம் நமக்கு மாற்றி, ஆண்டவர் நமக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இது ஒரு பக்கம் சரீர பிரகாரமான ஸ்தோத்திர வளர்ச்சின்னு சொன்னாலும், மறுபக்கத்துல ஆவிக்குரிய ரீதியில பார்க்கும்போது, ஆவிக்குரிய ரீதியிலையும் சபைக்கு எல்லாராலும் எப்போதும் போல வர முடியல. எல்லாராலும் வர முடியல. அதுக்கு நிறைய தடைகள் எல்லாம் வச்சாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த தடைகள் எல்லாம் கர்த்தர் இந்த வருஷத்துல உடைக்கணும். இது ஒரு சம்பூரணத்தின் ஆண்டா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனவே இந்த எல்லா காரியங்களையும் அறிந்துதான் ஆண்டவர் நமக்கு 2021 நமக்கு சம்பூரணத்தின் ஆண்டாக நமக்கு தேவன் தந்திருக்கிறார். நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூரணம் உள்ளவர்கள் ஆவீர்கள். பக்கத்துல இருக்கிறவங்களை நீங்க கை கொடுக்காமலே கொஞ்சம் வாழ்த்தலாம். அவங்க முகத்தை பார்த்து இந்த வசனத்தை அப்படியே சொல்லிட்டா போதும். வசனம் தான் வாழ்த்துதல், வசனம் தான் ஆசீர்வாதம், வசனம் தான் ஜீவன், வசனம் தான் நம்முடைய கால்களுக்கு தீபம். சொல்லுங்க பார்க்கலாம் அவங்க முகத்தை பார்த்து, நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூரணம் உள்ளவர்கள் ஆவீர்கள். அவங்க எல்லாரையும் நான் பார்த்துட்டேன். நீங்க பக்கத்துல இருந்தவங்களை பாத்தீங்களா? லெஃப்ட் மட்டும் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு ஒரு கருத்து ஒடுக்கி வச்சுன்னு இருக்கும். 2 பக்கம் திரும்பிங்களா? 2 பக்கம் திரும்பி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூரணம் உள்ளவர்கள் ஆவீர்கள். அல்லேலூயா. கரங்களை அசைத்த தேவனுக்கு நன்றி என்று சொல்லலாமா? அல்லேலூயா.
நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனவே இந்த 2021 நமக்கு சம்பூரணத்தின் ஆண்டு. இது நம்முடைய ஸ்தாபனத்துக்கு தேவன் தந்த வாக்குத்தத்தம். ஆனால் நம்முடைய சபைக்கென்று தேவன் வாக்குத்தத்தம் தர வேண்டும். தலைப்பை மாற்ற முடியாது. சம்பூரணத்தின் ஆண்டு தான். சொல்லுங்க பார்க்கலாம். சம்பூரணத்தின் ஆண்டுல அதுவே எங்க சபைக்குன்னு என்ன நீங்க வார்த்தை தரீங்க, எங்க ஊழியத்துக்குன்னு நீங்க என்ன வார்த்தை தரீங்க அப்படின்னு சொல்லி அவரோட பாதத்துல அமர்ந்து காத்திருந்த போது கர்த்தர் பேசின வார்த்தைகள் என்னை பலப்படுத்தினது. ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தையை நான் அறிவிக்க போகிறேன். எதுக்கு? எல்லாரும் கேட்டுட்டு அப்படியே போறதுக்கு இல்ல, இந்த வசனத்தை நல்லா கேட்டு ஆமென் நம்ம இந்த வருஷம் முழுவதும் இந்த வசனத்தை வாக்குத்தத்தத்தை வச்சு பிடிச்சி ஜெபம் பண்ண போறோம். ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பேசுறீங்களா ஆண்டவரே? 1ஆம் தேதி உங்க பாதத்துல நான் காத்திருந்த போது என்னோட பேசுறீங்களா ஆண்டவரே? சம்பூரணத்தின் ஆண்டு அது இந்த சபைக்குன்னு எங்களோட பிரத்யட்சமா பேசுறீங்களா ஆண்டவரே? தந்தே ஆகணும், எனக்கு அது கிடைச்சே ஆகணும்னு சொல்லி வாதாடி சில ஆசீர்வாதங்களை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபு அவன் போராடி ஆசீர்வாதம் எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருந்தது. ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். அது மாதிரி நம்ம ஆண்டோட பாதத்துல நம்ம போராடி எடுத்துக்கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தத்தை அறிவிக்கிறது எதுக்குன்னா, வீட்டிலேயும் போய் நீங்க எந்நேரம் இந்த வசனங்களை சொல்லி சொல்லி ஜெபம் அந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு என்ன உங்க பாதையில என்ன கஷ்டம் வந்தாலும் நீங்க நினைத்து கொள்ள வேண்டியது இந்த வசனத்தை. இந்த வருஷத்தின் துவக்கத்தில் என்னோடு பேசுனீங்களே ஆண்டவரே, இந்த வருஷத்தின் துவக்கத்திலே எனக்கு இதை குறித்து பேசுனீங்களே ஆண்டவரே, எனக்கு அதை நிறைவேற்றி தாரும் என்று அவரோடு ஆமென் நீங்க ஒரு யுத்த ஜெபம் பண்ணுவதற்காக தான் கர்த்தர் இந்த வசனங்களை நமக்கு தருகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். அதை கூட நான் அறிவிக்கிறேன். அது யோவேல் 2ஆம் அதிகாரம், யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எடுத்தவர்கள் சத்தமாய் வாசிக்கலாம். யோவேல் 2:26. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பைபிளை கொஞ்சம் கீழே வச்சுட்டு ஒரு நிமிஷம் ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்துக்காக இந்த வார்த்தைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்மோடு கர்த்தர் பேசி இருக்கிறார். நமக்கு கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதற்காக எல்லாம் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, ஆண்டவரே இந்த வேளையில தகப்பனே சபைக்கு இந்த ஆண்டுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை இந்த சபைக்கு ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா அந்த ஆண்டுல கர்த்தர் இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒரு சம்பூரணத்தின் ஆண்டாக எங்களுக்கு இந்த ஆண்டை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஒரு குறைவுக்குள் இருந்து ஒரு நிறைவுக்குள் வரும்படி கர்த்தர் எங்கள் மேல வைத்த பெரிய மகாபெரிய திட்டத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே இந்த வசனத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த பிள்ளைகளின் மேல் ஆண்டவரே மழையாய் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நாங்கள் இப்பொழுது தியானிக்க போகிறோம். உங்களோடு பேசும் இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாங்கள் பிடித்துக் கொண்டு ஜெபிக்க வேண்டிய காரியங்களை கர்த்தரோடு கூட பேசும். ஹalleluya ஹalleluya. என்னை மறைத்து நீர் வெளிப்படும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ஹalleluya ஆமென். நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே ஆண்டவர் தந்த வார்த்தை என்ன என்று சொன்னால், நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம என்ன செய்வோமா, அவன் நம்மளை அதிசயமா நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை நாம் துதிப்போம். எப்படி அவர் நம்மளை நடத்த போகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்பூர்ணமா சாப்பிட்டு இந்த வருஷம் திருப்தி அடைவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் உங்களை ஆண்டவர் சும்மா நடத்த மாட்டார், அதிசயமாய் நடத்துவாராம். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கும் போது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று ஆண்டவர் சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்முடைய தேவன் நம்மை நடத்துகிறவர் என்று சொன்னால் அவர் எப்படி நடத்துகிறார்னா, ஸ்தோத்திரம், நமக்கு எது பிரயோஜனம்,
எது பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் பார்த்து நம்மை நடத்துகிறவர். நாம் பெற்ற பிள்ளைகளை நடத்தினால் அது அவர்களுக்கு எது பிரயோஜனம் எது பிரயோஜனம் இல்லை என்று பார்த்து எப்படி நடத்துகிறோமோ அதுபோல நம்முடைய பரம தகப்பன் நம்மை நடத்தும் போது, நம்முடைய ஆண்டவர் நடத்தும் போதும் நமக்கு எது பிரயோஜனம் எது பிரயோஜனம் இல்லை என்பதை பார்த்து ஆண்டவர் அந்த பிரயோஜனமான வழியில தான் நம்மை நடத்துகிறாராம். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் சங்கீதம் 119 65வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் நம்மை நடத்துகிறது எப்படிப்பட்ட பாதைகள் என்பதை பாருங்கள். அந்த வசனம் சொல்கிறத கவனிங்க. கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர். ஆமென். அவர் நம்மை தமது வசனத்தின்படி நடத்துகிறார். அதை எத்தனை பேர் உணர்றீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர். கடந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நல்லா நடத்தினாரு அப்படின்னு சொல்றவங்க நல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவரோட வசனத்தின்படி நம்மளை அழகா நல்லா நடத்தினார், நேர்த்தியா நடத்தினார், குறையில்லாம நடத்தினார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏனென்றால் எப்போதுமே நம்முடைய ஆண்டவர் நம்மை நடத்துகிறவர். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியானால் அப்ப நல்ல கவனிங்க. உங்கள் அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை துதிப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனம். யோவேல் 2:26 சொல்லுகிறது, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை துதிப்பீங்க. ஏற்கனவே அவர் நம்மை நடத்துகிறவர் தான். எப்படி நடத்துகிறார்? பிரயோஜனமான வழியில நடத்துகிறார், வசனத்தின்படி நம்மை நடத்துகிறார், அதுவும் நன்றாய் நம்மை நடத்துகிறார். இன்னும் ஆதியாகமம் 24:48 அந்த வசனங்களை பார்த்தால் அதிலே ஸ்தோத்திரம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த கர்த்தர் என்று சொல்லுவாங்க அந்த மனுஷன். யாருன்னா ஆபிரகாமுடைய ஊழியக்காரர் அந்த எலியாசார் சொல்லும்போது ஸ்தோத்திரம் பாருங்க. அவன் ஆரம்பித்த அந்த வேலையை அவன் தோக்கும் போது நடத்தும் போது கர்த்தர் அவனை ஸ்தோத்திரம் எப்படி நடத்தினாருங்கிறத கடைசியில் அந்த மனுஷன் சொன்னா. எப்படி சொன்னா, என்னை ஆண்டவர் நடத்தும் போது என்னை எந்த ஒரு குறுக்கு வழியிலே நடத்தல, என்ன நேர் வழியா நடத்தினா. அல்லேலூயா. எந்த ஒரு கஷ்டமான பாதையில நடத்தல, ஆண்டவர் என்ன நேர் வழியா நடத்தினா, என்ன சரியான பாதையில நடத்தினாரு, என்ன நேர் வழியாய் நடத்தி இந்த காரியத்தை அற்புதமாய் ஆண்டவர் முடிய செய்திருக்கிறார் என்று சொன்னார். இன்னும் எரேமியா 31:9 நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்க எரேமியா 31:9. அழுகையோடும் விண்ணப்பங்களோடு வருவார்கள், அவர்களை நான் என்ன செய்வேன்? வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இதை சொன்னது யாருன்னா நம்முடைய ஆண்டவர். ஒரு அழகா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நினைச்சு பாருங்க, கடந்த வருஷத்துல நம்முடைய பாதையில எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ இடரல்களை பிசாசு நமக்கு கொண்டு வந்தான். ஆனா அந்த கஷ்டத்திலே, அந்த இடரல்களிலே நம்ம இடறி விழுந்து விடாதபடி கர்த்தர் நம்மை அந்த இடராத செம்மையான வழியில நம்மை நடத்தினார். ஒரு அழகா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கடந்த 12 மாதங்களுமே அவர் நம்ம கூட இருந்து நம்மை நடத்தின மாதங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி கூட இருந்து நடத்தி இந்த புதிய ஆண்டுக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் ஏசாயா 42:12 நீங்க வாசிப்பீங்கன்னா, குருடரை அவர்கள் அறியாத வழியில் அவர் நடத்துகிறாராம். அவர்களை அப்படி நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையில அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருக்கிற இருளை அகற்றி வெளிச்சமாக்குகிறார். அவர்களுக்கு முன்பாக இருக்கிற கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படி செய்து ஆண்டவர் அந்த வசனம் என்ன சொல்லுகிறதுனா, நான் கைவிடவே இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் 2 நாள் அல்ல, நித்தியமாய் கடைசி வரைக்கும் நம்மை நடத்துகிறவர். இடரான பாதையில நடத்துகிறவர், பிரயோஜனமான பாதையில நம்மை நடத்துகிறவர், வசனத்தின்படி நன்றாய் நம்மை நடத்துகிறவர். மாத்திரமல்ல, அவர் நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா இருளையும் அகற்றி எல்லா கோணலானவைகளையும் செவ்வையாக்கி அவன் நம்மை நடத்தி கைவிடாம நம்மை நடத்துகிற நல்ல தேவன் அவர். ஆமென். அவரை பார்த்து சொல்லமா, ஒரு குறையில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே.
கடந்து போன அந்த 12 மாதங்களையும் நாம் திரும்பி பார்த்தால் ஆண்டவர் அவன் கைவிடாத இடராத செம்மையான வழியிலே நம்மை நடத்தி கொண்டு வந்தார் என்று நம்ம எல்லாருமே சொல்ல முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த தேவன் இந்த புதிய ஆண்டிலும் நம்ம எப்படி நடத்த போகிறார் என்று சொன்னால், நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்திருப்பீர்கள். உங்களை அதிசயமா நடத்தி வந்த கர்த்தரை துதிப்பீங்க. எப்ப? இந்த வருஷத்தின் இறுதியில் 2021 இறுதியிலும் நீங்க மறுபடியும் என்ன துதிக்க போறீங்க? இந்த வருஷம் முழுவதும் கர்த்தரை அதிசயமா நடத்திட்டாரு, இந்த வருஷம் முழுவதும் கர்த்தரை அதிசயமா காப்பாற்றிட்டாரு, என்ன உயர்த்திட்டாரு, நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப நம்முடைய தேவன், நான் சொல்லுவேன், நம்மை வெறுமனே நடத்துகிறவர் அல்ல, அதிசயமா நம்மை நடத்துகிறவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் கூட நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறதுக்கு நாம் மீண்டும் மீண்டும் ஆண்டவர் நினைப்பூட்டிக்கிட்டே இருக்கிறார். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. இந்த யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அது ஒரு அழுகையோடு, அது ஒரு அலறுதலோடு அது ஆரம்பிக்கிறது. சொல்ல போனா ஒரு வேதனையோடு கூட அது ஆரம்பித்தது. பூச்சிகளும் புழுக்களும் அவனுடைய வாழ்க்கையை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை அரித்து போட்டது. ஆண்டவரே சொல்றாரு, நீங்க அலறுங்கள், நீங்க கதறுங்கள் என்று சொல்லி எல்லா பலனையும் அவர்கள் இழந்தவர்களாக நின்றார்கள். வேதனை நிறைந்தவர்களாக, வருத்தம் நிறைந்தவர்களாக, ஒரு பலனையுமே என்னால பார்க்க முடியல என்று சொல்லி கதறுகிறவர்களாக நின்றார்கள். பாருங்க, அவங்க எவ்வளவோ முயற்சி எடுக்கிறாங்க, ஆனா அவர்களால் எதையுமே அனுபவிக்க முடியல. எல்லாத்தையும் வெட்டுக்கிளிகள், பச்சை புழுக்கள், முசுகுட்டை பூச்சிகள் அவன் தின்று அவர்களை அது அலற பண்ணி விட்டது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர்களை அது கதற பண்ணினது. கடந்த 2020 வருஷத்தை நாம் நினைத்து பார்க்கும்போது அப்படித்தான் இந்த கொரோனா வைரஸ் அது தேசமெங்கிலும் பரவி அநேகரை அது அலற பண்ணினது. எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய குடும்பம் கூட அலறின சம்பவங்கள் உண்டு. எத்தனையோ பேர் அலறினார்கள். அல்லேலூயா ஸ்தோத்திரம். தேசமெங்கிலும் அந்த அலறல்கள் கேட்கப்பட்டது. சிலருக்கு இந்த நோய்க்கு பிறகு வந்த அந்த வேலை இல்லாத திண்டாட்டம், வருமானம் இல்லாத பிரச்சனை அநேக குடும்பத்தை அது அலற பண்ணி விட்டது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, போன வருஷம் நான் என்ன செஞ்சேன்னா அதிசயமா நடத்தினேன். சும்மா நடத்தல, அதிசயமா நடத்திட்டேன். எத்தனையோ குடும்பம் அலறிச்சு. உங்களை நான் அலற கூட விடல, கதற விடல, ஓடோடி வந்தேன், உங்க பக்கத்துல நின்னேன். இந்த வருஷத்திலும் உங்க கூடவே நான் இருக்க போகிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பல பேர் சொல்றாங்க 2021 இப்ப முதல்ல இருந்த வைரஸை விட பெரிய வைரஸ் வந்துட்டு, முந்தி வந்ததாவது 30% தான் அது பரவ வாய்ப்பான, இப்ப 70%. நான் சொல்றேன் 70%, 100% எத்தனை நீங்க போட்டுக்கோங்க, அது கர்த்தர் போட்ட சதவீதம் இல்லல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷத்திலும் உங்களை நான் இந்த சம்பூர்ணத்தின் ஆண்டுல அதிசயமா நடத்த போகிறேன். அல்லேலூயா. எதுவும் நம்ம சேதப்படுத்த போவதில்லை. ஏன்னா இந்த வருஷத்துல நீங்க சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தி அடையும்படி உங்க கூட நான் இருக்க போறேன். இது சம்பூர்ணத்தின் ஆண்டு என்று கர்த்தர்
நீங்க திரும்ப சொல்ல போறீங்க, எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆவீர்கள். சொல்லுங்க பார்க்கலாம், எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆவீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இன்னொரு வார்த்தை சொல்லுங்க, சம்பூர்ணமா சாப்பிட்டு இந்த வருஷம் திருப்தியா இருப்பீங்க. எல்லாரும் சொன்னீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தியா இருப்பீங்க. ஆமென் சொன்னீங்களா? அல்லேலூயா. அல்லது இடது ரெண்டு பக்கம் திரும்பி அவன் சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தி அடைவீங்க. உங்களை அதிசயமா நடத்தி வந்த கர்த்தரை நீங்க துதிப்பீங்க. அல்லேலூயா. இந்த யோவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம், அது ஒரு இழப்பின் நடுவிலே அவர்கள் அலறினார்கள். யோவேல் 2ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தால் ஆண்டவர் சொல்ற பரிசுத்த உபவாச நாளை ஆண்டவர் அங்கே நியமிக்க சொன்னார். அப்படி நியமித்து இழந்து போனதுக்காக நீங்க வந்து அலறாதீங்க. ஸ்தோத்திரம். இழந்து போனதுக்காக நீங்க அலறாதீங்க, இழந்து போனதுக்காக கதறாதீங்க. அதற்கு மாறாக உங்களை பரிசுத்தம் பண்ணதுக்காக அலறுங்கன்னு இந்த யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அந்த பகுதியை வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். 17ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே நீர் உமது ஜனத்தை தப்ப விட்டு புறஜாதிகள் அவர்களை படிக்கும் நிந்தைக்கும் அது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதரும் என்று சொல்லி அவங்க வந்து அழ சொன்னாரு. ஆண்டவர் கதற சொன்னார். அவங்க அழுது ஜெபிக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்க வந்து பரிசுத்தம் பண்ணுவதற்காக அலறுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. உங்க இழப்புகளுக்கு ஒரு பரிகாரம் வேணுமானா, உங்க நஷ்டத்துக்கு ஒரு பரிகாரம் வேணுமானா, நீங்க இழந்ததுக்காக அழ வேண்டாம். அந்த அழுகையை மாத்தி பரிசுத்தத்துக்காக அலறுங்கள் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஒரு அழகிய சொல்லுவாங்கலாம். இந்த வருஷம் முழுவதும் ஆமென். பாருங்க, நம்ம எதுக்காக ஆண்டோட சமூகத்துல கதறணும்னு கேட்டா, பரிசுத்தம் பண்ணுவதற்காக ஆண்டோட பாதத்துல அலறணும். ஆமென் சொல்லுவாங்கலாம். ஏன் ஆண்டவர் ஒரு வருஷம் கூட்டி தந்தார்? ஏன் ஆண்டவர் நம்முடைய ஆயுஷ்நாள்ல ஒரு வருஷத்தை கூட்டி தந்து 2021 பாரு மகனே பாரு மகனே ஆண்டவர் ஏன் வச்சாருன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்தத்துக்காக அலறுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவோ இழப்பு போன வருஷம் நம்மளை கதற பண்ணிருச்சு, அலற பண்ணிருச்சு. ஆனா இந்த வருஷம் இழப்புக்காக நம்ம அலற வேண்டியது இல்லை, நம்ம அலற வேண்டியது பரிசுத்தத்துக்காக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தத்துக்காக நாம் கதற வேண்டியது இந்த 2021 அதிகம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஜனங்கள் ஆண்டவர் சொன்னது போல அப்படியே திரும்பி பரிசுத்தத்துக்காக அவர்கள் வந்து அலறினார்கள், கதறினார்கள். கர்த்தரை நோக்கி அப்படி கூப்பிட்ட போது தேவன் அவர்களுக்காக எழுப்புகிறார் என்பதாக இந்த யோவேல் 2ஆம் அதிகாரம் காட்டுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டாராம். அதனுடைய பதில் தான் அந்த பரிசுத்தத்துக்காக, இழப்பின் நடுவிலும் பரிசுத்தத்துக்காக அந்த ஜனம் அலறினார்களே, அந்த அலறலுடைய பலன் தான் எதுன்னு கேட்டீங்கன்னா யோவேல் 2:26. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எவ்வளவு இழப்பு, எவ்வளவு நஷ்டம், எவ்வளவு கஷ்டம், தோல்வி நமக்கு வந்தாலும் நாம் நஷ்டத்துக்காகவோ இழப்புக்காகவோ அலறுகிறவர்கள் அல்ல, பரிசுத்தத்துக்காக. அந்த இழப்பின் நடுவில் நம்மை பரிசுத்தம் பண்ணி கொள்வதற்காக அலறுகிறவர்கள். அப்படி இருந்தால் ஆண்டவர் என்ன செய்வார்னா, ஆமென், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தி அடைய செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நம்மளை சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தி அடைந்து, ஆமென் ஸ்தோத்திரம், இந்த வருஷத்தின் இறுதியில உங்களை அதிசயமா நடத்தி வந்த கர்த்தரை நீங்க இன்னும் துதிப்பீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப துதிக்கிறவங்களா மாறினது யாரு? இப்ப உங்ககிட்ட தான் ஒரு கேள்வி. துதிக்கிறவங்களா மாறினது யாரு? முன்பு இழந்தவர்கள், ஒரு காலத்துல இழந்து போய் பறி கொடுத்து எல்லாவற்றையும் இழந்து நஷ்டப்பட்டு வாழ்க்கை சேதப்பட்டது போல, எதிர்காலம் சேதப்பட்டது போல இருந்தவர்கள் அவங்க துதித்தாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முன்பு இழந்தவர்கள், முன்பு அவர்கள் பறி கொடுத்தவர்கள், ஆனா அந்த இழப்பின் நடுவிலே, அந்த நஷ்டத்தின் நடுவிலே அந்த ஜனம் தன்னை பரிசுத்தம் பண்ணி கொண்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி பரிசுத்தம் பண்ணுகிறதுக்காக அலறுனதுனால இப்ப இவங்க யாரா மாறிட்டாங்கன்னு கேட்டா, முந்தி அலறுகிறவர்கள் இப்ப துதிக்கிறவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அப்படிதான் மாற்ற விரும்புகிறார். இந்த வருஷம் முழுவதும் நீங்க துதிச்சுட்டே இருக்கிற ஆமென் தேவ பிள்ளையா கர்த்தர் உங்களை வைக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை துதிக்கிறதுக்கு ஆண்டவர் பல காரியங்களை அவங்க வாழ்க்கையில செய்தார். நான் சொல்ற வேத பகுதியை குறித்து கொள்ளுங்க. யோவேல் 2ஆம்
அதிகாரத்துல 18வது வசனத்திலிருந்து 26 வரை அதை இப்ப வாசிக்க நேரத்துல வீட்டுல போய் நீங்க வாசித்து கொள்ளுங்கள். ஆமென். நீங்க அதை வாசித்து பார்த்தா கிட்டத்தட்ட 15 காரியங்கள் ஆண்டவர் அவர்களுக்கு செய்கிறார். பாருங்க, அவருடைய ஜெபம், இன்னும் பாத்தீங்கன்னா அவருடைய பரிசுத்தமாகுதல், இவைகள் எல்லாமே அவர்களுக்கு பல ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தது. அதுல ஒரு ஆசீர்வாதம் தான் அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தர் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படியானால் இந்த சம்பூர்ணத்தின் ஆண்டிலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் அதிசயமா நடத்த போகிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சம்பூர்ணத்தின் ஆண்டுல நீங்க உங்க தேவனால் அதிசயமாய் நடத்தப்பட போகிறீர்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவர் அதிசயமா நடத்துவார், அதிசயமா நடத்த வல்லவர் அப்படின்னு சொன்னா எதிலே அவர் நம்மை அதிசயமாய் நம்மை நடத்துவார், எதிலே அவர் அதிசயமாய் நம்மை நடத்த போகிறார் என்று ஒரு 3 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். யோவேல் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். முதலாவதாக யோவேல் 2:19. கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் என்ன செய்வேன், உங்களை புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆகுங்க. நல்ல 2 கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. அப்ப தேவன் நம்மை அதிசயமாய் நடத்துவார்னா எதிலே அவர் அதிசயமாய் நடத்துகிறார் என்று சொன்னால், அப்ப இதுவரைக்கும் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா நிந்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். நீங்க 17ஆம் வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசிங்க. 17ஆம் வசனம். அழுது, கர்த்தாவே நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். அல்லேலூயா. போதும் போதும். உமது கர்த்தாவே நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். இஸ்ரவேல் ஜனங்கள் கதறுகிறார்கள் ஆண்டவருடைய பாதத்தில், ஆண்டவரே புறஜாதிகள் எங்களை நிந்திக்கிறாங்க, அந்த நிந்தனை எங்களை தாங்க முடியல, அந்த நிந்தை எங்களை தாங்க முடியல, அது எங்களை ரொம்ப பாதிக்குது ஆண்டவரே. அவர்கள் என்ன சொல்கிறாங்க, உங்க தேவன் உங்களுக்கு பதில் அளிக்கலையா, உங்க ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்யலையா, உங்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யலையா என்று சொல்லி, உங்கள் தேவன் எங்கே, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் எங்களை பார்த்து பேசுகிறார்கள். அந்த பழிக்கும் நிந்தைக்கு எங்களை ஒப்புக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கும் நடுவே அந்த ஜனங்கள் அழுதார்கள், கதறினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நல்ல கவனிங்க, ஆண்டவர் எதிலே நம்மை அதிசயமாய் நடத்த போகிறார் என்று சொன்னால், புறஜாதிகள் புறஜாதிகளுக்குள்ளே உங்களை ஆண்டவர் நிந்தையாக வைக்க மாட்டாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த நிந்தைக்கு, புறஜாதிகள் பழிக்கும் அந்த நிந்தைக்கு உங்கள் ஆண்டவர் தப்பு வைக்கிற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வேதத்துல பார்க்கும்போது, வேதத்துல பல பரிசுத்தவான்கள் இந்த நிந்தைக்கு தான் பயந்தார்கள். யாருடைய வாழ்க்கையிலும் இந்த நிந்தை ஒரு வேதனையை தான் கொடுத்தது. நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா சங்கீதம் 42:3 எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி, அடிக்கடி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். வாசிங்க. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியா இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. இவர் சொல்ற தாவீது தன்னோட வாழ்க்கையை சொல்லும்போது, ராத்திரியும் பகலும் நான் கண்ணீர் வடிக்கிறேன்னு சொல்லல, ராத்திரியும் பகலும் நான் வடிக்கிற கண்ணீரே எனக்கு சாப்பாடா மாறிடுச்சு, எனக்கு உணவா மாறிடுச்சு. அப்ப இவருடைய உள்ளம் பாருங்க, இவர் மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமாவை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொன்ன மனுஷன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முன்னே இதே மனுஷன் சொல்றாரு, முன்னே நாம் பண்டிகை ஆசரிக்கிறவர்களோடு அந்த ஜனத்தின் அந்த கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்துக்கு நான் போய் வருவேனே என்று சொல்லி இவர் வேதனைப்பட்டு அவர் சொன்னதை நம்ம பார்க்கிறோம். இப்ப என்னன்னா, என்னை பார்த்து கேட்கிறாங்க, நீ தேவனை ஆராதித்தியே, தேவன் நல்ல
நல்லவர்னு சொன்னியே, உன் தேவன் உனக்கு நன்மை செய்யலையா? உன் தேவன் உனக்கு உதவி செய்யலையா? உன் தேவன் எங்கே? இடைவிடாம ஆராதிச்ச, ஆலயம்னு ஓடுன, தேவ சமூகத்திலேயே போய் கடப்பேன்னு ஆலயத்துக்கு ஓடுனியே, இப்போ உன் தேவன் உனக்கு பதிலே அளிக்கலையா? உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கலையா? உன் தேவன் எங்கே? அவங்க நிந்திக்கிறாங்கன்னு சொல்லி அந்த நிந்தனைக்கு அவர் பயந்ததை நாம் இங்க வாசிக்கிறோம். அல்லேலூயா. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் இடத்துல சொல்லுகிறபடியா, இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த தாவீது சொல்லுகிறார், ஆமென், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. இது போல இதே மாதிரிதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களோட வாழ்க்கையிலும் அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து அவர்கள் வெறுமையாய் நின்று கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்குள் அவர்களை நடத்தி செல்வதற்கு அவர்களுக்கு நல்ல வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்திருந்தார். அல்லேலூயா. ஆனா அவர் சொன்ன அந்த தேசத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு பாருங்க, அந்த தேசத்துக்குள்ள வந்துட்டாங்க. அவர் சொன்ன தேசத்துக்குள்ள வாக்குத்தத்த பூமிக்குள்ள அவங்க கால் வச்சாங்க. ஆனா அந்த தேசத்துல அவங்க என்ன அனுபவிக்கிறாங்க? அந்த வாக்குத்தத்த பூமியில அவங்க என்ன அனுபவிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, நிந்தையை அனுபவித்தார்கள். அல்லேலூயா. நிந்தை, அவமானம். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு, புறஜாதிகள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதபடி அவர்கள் தவித்தார்கள். நீங்க ஸ்தோத்திரம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது எசேக்கியா ராஜாவை குறித்து நமக்கு வாசிக்கிறோம். வாசிங்க. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் அவனை போல் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரம் இல்ல, தேவனுக்காக தேசத்தை பரிசுத்தம் பண்ணின ஒரு மனுஷன் இந்த எசேக்கியா. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட இந்த மனுஷனுக்கு நிந்தை வந்தபோது என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 37:14 நீங்க வாசிப்பீங்கன்னா, ஏசாயா 37:14 ஸ்தானாதிபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரே ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும். அல்லேலூயா. எசேக்கியா ஆலயத்துல போய் ஆண்டவருடைய கதவுல, ஆண்டவரே உமது கண்ணை திறந்து பாரு, உங்களுடைய கண்ணை திறந்து பாரு ஆண்டவரே, சனகரிப்பு சொல்லுகிற இந்த நிந்தையான வார்த்தைகளை நீர் கவனியும், நீர் கொஞ்சம் கேளும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் கதறுகிறத பார்க்கிறோம். அந்த நாளை குறித்து அவர் புலம்பும் போது அவர் எப்படி சொல்லுறாங்க? 3வது வசனம், அந்த ஏசாயா 37:3 பாருங்க. இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள். பிள்ளை பேர் நோக்கி இருக்கிறது, ஆனால் பிறவோ என்ன இல்ல, பலன் இல்ல. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? இந்த நிந்தையை அனுபவிக்கிறதுக்கு என்கிட்ட பலன் கிடையாது என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்று சொல்லி அந்த நிந்தைக்காக இந்த மனுஷன் கவனிக்கிறார், கதறுகிறார். அதுக்கு நல்லா கவனிங்க. இப்படி கதறின மனுஷன் ஒரு பாவி அல்ல, அதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அல்லேலூயா. இப்படி கதறின ஒரு மனுஷன் தேவனுக்காக வைராக்கியமா நின்றவன், தேவனுக்காக நல்ல வைராக்கியத்தோடு நின்ற ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கதறினான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் ஏன் இதை சொல்றேன்னா, ஆலயத்தின் மேல, தேவ சமூகத்தின் மேல நல்ல வாஞ்சையாக, தேவன் மேல வாஞ்சையாக இருந்த தாவீதும் இந்த நிந்தைக்கு கதறினதை, நிந்தை நேரத்துல கதறினதை நாம் வாசித்தோம். எசேக்கியாவும் அதே போல அவன் கதறினதை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். இன்னும் பாருங்க, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலினுடைய சேனைகளை நிந்தித்து
நிந்தித்தேன் என்று சொன்னான். நிந்தித்தேன். அல்லேலூயா. கோலியாத் வந்து டெய்லி தினந்தோறும் விடாம அந்த ஜனங்களை என்ன செய்தான்? நிந்தித்தான். அல்லேலூயா. அந்த நிந்தையான வார்த்தைகளை கேட்டு சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் அதை கேட்டு என்ன செஞ்சாங்கன்னு பாருங்க. 1 சாமுவேல் 17:10-11 வசனம் வாசிங்க. நான் வாசித்த வசனத்துக்கு அடுத்த வசனம். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். கவனிங்க. கலங்கி மிகவும் கலங்கி பயப்பட்டார்கள் சொல்லி முடிக்கல. கலங்கி மிகவும் பயந்தார்கள். அப்ப நிந்தை, அவன் வந்து நிந்திக்கும் போது, கோலியாத் வந்து நிந்திக்கும் போது சவுல் கலங்குறான். சவுல் வந்து மிகவும் பயப்படுகிறான். அவன் ஒரு ராஜாவே பயப்படுறான்னா அவன் கூட இருக்கிற ஜனங்கள் அல்லேலூயா எல்லாருக்குள்ளும் அது ஒரு கலக்கத்தை கொண்டு வந்து விட்டது. எல்லாருக்குள்ளும் அது ஒரு பயத்தை கொண்டு வந்து விட்டது. நீங்க சங்கீதம் 69:20 நீங்கள் வாசிக்கும்படி கேட்கிறேன். அதனால அந்த சங்கீதக்காரன் சொல்றார், நிந்தை என் இருதயத்தை பிளந்தது அப்படின்னு சொல்லுகிறார். நான் வந்து என்ன செய்யறேன்? மிகவும் வேதனைப்படுகிறேன். அல்லேலூயா. அவரோட இருதயத்தை பிளந்தது என்னதுங்க? நிந்தை. நிந்தை அவரோட இருதயத்தை பிளக்குது. ஸ்தோத்திரம். பாருங்க, எனக்காக பரிதபிக்கிறவன் இருக்கான்னு காத்திருந்தேன், என்ன தேற்றுகிறவனுக்காக நான் காத்திருந்தேன். ஸ்தோத்திரம். ஆனா ஒருவருமே இல்லைன்னு புலம்புனார் இந்த மனுஷன். அதான் சொன்னார், நிந்தை என் இருதயத்தை பிளக்குது. இந்த மாதிரி பாதையில நிந்தைக்குள்ள போனது ஒரு பாவி கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவன் ஒரு பாவியோ அல்லது ஒரு துரோகியோ கிடையாது. ஆண்டவரை விட்டு விலகினவனும் கிடையாது. ஆண்டவரோடு இருந்த மனுஷன் மாத்திரமல்ல, இன்னும் கூடுதலா சொல்ல போனா ஆண்டவரோடு இருந்தவன் மட்டுமல்ல, ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்த ஒரு மனுஷன். அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கர்த்தரோடு இருந்த தெய்வ மக்கள், கர்த்தரையே தஞ்சம் என்று அவரையே நம்பி அவரை சார்ந்திருந்த அந்த தெய்வ மக்கள், அந்த ஜனங்கள் நிந்தை என்கிற ஒரு வழியாய் தான் அவர்கள் போனார்கள். அந்த நிந்தைய பாருங்க, ஸ்தோத்திரம். இந்த நிந்தை பாருங்க, ஒரு பாவமும் செய்யாத அந்த யோபு சொன்னார். யோபு 12:4 வாசிங்க. யோபு 12:4. என் சிநேகிதரால் நான் வந்து நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன். அவர் சொல்றாரு, தேவனை நோக்கி நான் வந்து ஜெபம் பண்ணுவேன். என்ன நிந்திக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற எவனும் இல்ல. என்ன நிந்திக்கிறது வந்து சத்துரு கிடையாது. என்ன நிந்திக்கிறது என்னோட நண்பர்கள், மை ஃப்ரெண்ட்ஸ். என்னோட நண்பர்களே என்ன வந்து நிந்திக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆனா அப்படி நிந்தித்தாலும் நான் என்ன செய்வேன்? ஜெபம் பண்ணுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 2021ல ஒரு தீர்மானம் எடுத்துட்டு போங்க. ஆமென். புறஜாதிகள் பழிக்கும் அந்த நிந்தைக்கு என்ன நீங்க வந்து ஒப்பு கொடுத்துறாதுன்னு ஆண்டவரே ஒரு பக்கம் ஜெபம் பண்ணாலும், மறுபக்கத்துல சகோதரன் பழித்து நிந்திக்கிற அந்த நிந்தை, நண்பர்கள் பழித்து நிந்திக்கிற அந்த நிந்தை அது வந்தாலும் ஆண்டவரே ஜெபத்தை மாத்திரம் நான் குறைச்சிடவே மாட்டேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இழப்பு வந்தது, நஷ்டம் வந்தது, அவங்க வேதனைகளை அனுபவித்தார்கள். ஆனா அதன் நடுவிலும் பரிசுத்தத்துக்காக அந்த ஜனம் கதறினார்கள். ஆண்டவர் அவங்க நிந்தைய மாத்தினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவன் நண்பர்களே வந்து அவனை நிந்திக்கும்படி, இந்த யோபுவை நிந்திக்கும்படி கேட்டாங்க. எங்கடா அவனோட தேவன்? இத்தனை வருஷமா நீ பின்பற்றினியே, அந்த தேவன் எங்க? அல்லேலூயா. நீ பெரிய உத்தமன்னு சொன்னியே, உன்னை குறித்து கர்த்தரும் ஆண்டவன் உன்னை உத்தமன்னு சொன்னாரே, அந்த தேவன் எங்க என்று சொல்லி நிந்தித்தார்கள். அதான் சொன்னார், என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இந்த மாதிரிப்பட்ட நிலைமையில யோபு ஜெபித்தார். நான் சொல்லுவேன், நிந்தைக்கு நடுவில் யார் யார் போய் கொண்டிருக்கிறீர்களோ தேவனை நோக்கி கதறுங்க, அழுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த நிந்தைக்கு பயந்தான். சங்கீதம் 119:39 வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கிவிடும். எதை விலக்கணுமா? ஆண்டவர் என்ன டல்லா இருக்கிறீங்க? வருஷத்துல 1ஆம் தேதி உற்சாகமா இருங்க. நான் அஞ்சுகிற நிந்தைக்கு விலக்கிவிடும். அந்த மனுஷன் பாருங்க, நல்ல ஒரு ஆராதனை வீரன். அது மாத்திரம் இல்ல, அவன் ஒரு ராஜா, அவன் நல்ல ஒரு யுத்த வீரன். இந்த தாவீது போன இடங்களில் எல்லாம் கர்த்தர் அவனோடு இருந்தார். பெரிய பெரிய வெற்றி எடுத்தான், ஜெயம் எடுத்தான். தெரியும் தானே உங்களுக்கு? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்டவன் எந்த எதிரிக்கும் பயப்படாத ஒரு தேவ மனிதன். அவன் பயந்தது எதுக்குன்னா,
ஆண்டவரை பார்த்து ஒரு ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, நான் அஞ்சுகிற நிந்தைக்கு என்ன விலக்கியது. நான் வேற எதுக்கும் பயப்படல, நிந்தைக்கு நான் பயப்படுறேன். அந்த நிந்தையை என்னை விட்டு விலக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப நான் அஞ்சுகிற நிந்தைக்கு என்னை விலக்கியதும் ஆண்டவரே, அதை நான் தொடவே கூடாது, அதை என்னை வேதனைப்படுத்திட கூடாது, அந்த நிந்தை எனக்கு வரவே கூடாது ஆண்டவரே, நிந்தைக்கு விலக்கியதும் என்று ஜெபித்தார். அல்லேலூயா. அதான் யோவேல்ல ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களை அதிசயமா நடத்தி வந்த கர்த்தரை நீங்க துதிப்பீங்க. எப்படி துதிப்பீங்கன்னா, என்ன ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும், இந்த 2021 முழுவதும் அதிசயமா நடத்தி வந்தார். எப்படின்னா, நான் அஞ்சுகிற நிந்தைக்கு கர்த்தர் என்னை விலக்கி என்னை பாதுகாத்தா, அதிசயமா என்ன நடத்தினா, நான் சம்பூர்ணமா பெருகிட்டேன்னு சொல்லி இந்த வருஷத்துல நீங்க துதிக்கும்படி கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. என் உள்ளங்கை கேட்டீரே, எல்லாரையும் மாற்றினீரே, கண்கள் முன்னால தலையை நீரச் செய்தீரே, எதிரிகள் கண்கள் முன்னால. அந்த விசுவாசத்தோட ஆண்டவரை துதிக்கிறீங்களா? ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? 2021 ஆரம்பத்திலேயே நம்முடைய வீடு நிந்தைக்கு நீங்களாக்கப்பட்ட வீடாக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 2021 நம்ம எப்படி முடிக்க போறோம் அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் என்னுடைய நான் அஞ்சின எல்லா நிந்தைகளும், அது வந்துருமோ இது வந்துருமோ அப்படி நடத்துமோ இப்படி நடத்துமோ அப்படின்னு நான் நிந்தையை நினைச்சு பயந்தேன், கலங்கினேன். ஆண்டவர் எல்லா நிந்தைக்கும் என்னை விலக்கி விட்டார் என்று சொல்லி ஆண்டவரை அதிசயமா என்ன நடத்தினார் என்று சொல்லி இந்த வருஷத்தை நீங்க முடிக்க போறீங்க. அல்லேலூயா. இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், எந்த நிந்தை உங்களை கடந்த நாட்கள்ல பயப்பட பண்ணினது, எந்த நிந்தை உங்களை ரொம்ப அலற பண்ணினது, எந்த நிந்தை உங்களை ரொம்ப கதற பண்ணினது, புலம்ப பண்ணினது, அந்த நிந்தையை நான் உங்களை விட்டு அகற்றுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வேதத்துல ராகேல் ஆமென் இந்த காரியத்தை குறித்து சொல்லும்போது அவர் அதை குறித்து என்ன சொல்ற பாருங்க. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்கள். ஆதியாகமம் 30, 22, 23 வாசிங்க. ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும், தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவர் சொல்றார், தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார். அடுத்த வசனத்தை சொல்றார், இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்புன்னு பெயர் வச்சாராம். அல்லேலூயா. நான் யோசித்து பார்த்தேன், இதுக்கு முந்தி உள்ள வசனங்கள் எல்லாம் நம்ம வாசித்து பார்த்தால் அந்த லேயாள் துதித்த துதி இருக்கிறது. இது ராகேல் துதித்த துதி. ஆனால் லேயாள் துதித்த துதி இருக்கிறது. அந்த ரெண்டு பேர் துதித்த துதிக்கும் உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். ஆண்டவரை மகிமைப்படுத்தினேன். ரெண்டு பேரோட துதிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். லேயாள் பெற்ற நன்மைக்கு மாத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆனா அந்த ராகேல் பெறப்போகிற நன்மைக்கும் சேர்த்து ஆண்டவரை துதித்தார். இந்த 2021 துவக்கத்துல நீங்க எப்படி ஆண்டவரை துதிக்க போறீங்க? பெற்றதுக்கு மாத்திரம் துதிச்சுட்டு போக போறீங்களா? இன்னும் பெறப்போகிற நன்மைக்காக விசுவாசத்தோடு கர்த்தரை துதிக்க போறீங்களா? ஹல்லேலூயா. 2021 ஆமென் சுதந்திரனுக்கு ஆசீர்வாதமா இருக்க போகிறது. இந்த 2021 எல்லா நிந்தையும் கர்த்தர் என்னை விட்டு விலக்க போகிறார். என் வீடு நிந்தைக்கு
விசுவாசித்து கர்த்தரை துதிக்கிறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். அல்லேலூயா. ஏதோ சொல்கிறது, லேயாளை பார்க்கிலும் ராகேலை தான் யாக்கோபு என்ன செஞ்சார்னா ரொம்ப நேசித்தார். அல்லேலூயா. ஆனா அப்படி இருந்தும் தான் நேசித்த அந்த ராகேலுக்காக இந்த யாக்கோபு வந்து பிள்ளை கொடுக்க முடியல. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் அவளை வந்து நினைச்ச பிறகுதான் அவளுக்கு பிள்ளையே கிடைச்சிச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, அந்த வீட்டுல ஏற்கனவே லேயாளுக்கு 4 பிள்ளைகள் ஏற்கனவே பிறந்தது. அந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இதையும் குறித்து கொள்ளுங்க, வாசித்து பாருங்க. அந்த அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இந்த 4 பிள்ளைகள் அவளுக்கு பிறக்கிறார்கள். ஆனாலும் இந்த ராகேலுக்கு என்ன இல்லைன்னா பிள்ளை இல்லை. அல்லேலூயா. உடனே இந்த ராகேல் சோதரன் யாக்கோபுட்ட எனக்கு வந்து இப்பவுமே பிள்ளை தரணும்னு கேட்ட உடனே அவர் சொல்றாரு, யாக்கோபு சொல்றாரு, ஏமா நானா வந்து உன்னுடைய கர்ப்பத்தை அடைச்சு வச்சிருக்கிறேன், கர்த்தர் அடைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தேவனவா அடைச்சிருக்கிறார். உடனே இந்த ராகேல் சொல்றா யாக்கோபுக்கு ஸ்தோத்திரம் பில்கால்ங்கிற வேலைக்காரியை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த வேலைக்காரி 2 பிள்ளையை பார்த்துக்க, அதுதான் தான் நப்தலி என்கிற 2 பிள்ளைகள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அடுத்து வந்து லேயாள் பார்த்தா தனக்கு பிள்ளை ஸ்தோத்திரம் பிள்ளை நின்று அவன் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் பிள்ளை பேரு நின்று போனது என்று அறிந்து இவன் என்ன செஞ்சான்னா இவன் ஒரு வேலைக்காரியை கொடுக்குறான். ஸ்தோத்திரம். அதான் சில்பாள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவளுக்கு 2 பிள்ளை, காத், ஆசே. இந்த சம்பவத்தை நல்லா கவனிச்சுக்கங்க. காத், ஆசே. அதுக்கப்புறம் லேயாளுக்கு அதுக்கப்புறம் கர்ப்பம் பிறக்குது. 2 பேர் ஒரு பிள்ளை இசக்கார் பிறகுதான். ஆதியாகமம் 30:18 இருக்குது, நீங்க வாசிச்சு பாருங்க. அதுக்கு பிறகு லேயாள் யாக்கோபுக்கு ஆமென் ஆறுதலாக ஒரு பிள்ளை செபுலோன். ஆமென். சதா 2 பிள்ளைகள் இசக்காரும் செபுலோனும் பிறக்கிறாங்க. அதுக்கப்புறமும் ஒரு பொம்பளை பிள்ளை தீனாள் வர பாருங்க. இப்போ ஒரே வீட்டுல 10 ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை. ஆமென். இத்தனை பிறந்திருந்தும் ராகேலுக்கு என்ன இல்லைன்னா பிள்ளை இல்லையா. அல்லேலூயா. இவனோட நிந்த பெரிய நிந்தையா இருந்தது. இவ கண்ணாடி எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, அந்த வீட்டுக்குள்ள வந்த எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்க. ஆனா எத்தனையோ வருஷத்துக்கு முந்தைய அந்த வீட்டுக்குள்ள யாக்கோபுக்கு கட்டுப்பட்டு வந்த அவன் மகிழ்ச்சி அடையவே முடியல. இவளோட நிந்த அவன் பெரிய நிந்தையாக இருந்தது. ஆனா ஒரு ஸ்தோத்திரம் பண்ண, இவளுக்கு கர்த்தர் அற்புதம் செஞ்ச உடனே ஒரு ஸ்தோத்திரம் பண்றான். கர்த்தர் என்னுடைய நிந்தைய நீக்கி விட்டா எனக்கு இன்னொரு பிள்ளையை தருவார்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு யோசேப்பு பேர் வச்சாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்ப ராகேலோட நிந்தை எப்படி மாறினதுன்னா ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவளோட விசுவாச அறிக்கையினால அந்த நிந்தை மாறிட்டே இருந்தது. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். உங்க நிந்தை மாறணும்னா உங்க வீடுகளுக்குள்ள புலம்பல் இருக்கக்கூடாது. இந்த 2021 உங்க வீட்டுல புலம்பல் சத்தமே இருக்கக்கூடாது. உங்க வீட்டுல துதிக்கிற சத்தம் இருக்கணும். உங்க வீட்டுல விசுவாச சத்தம் இருக்கணும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப பாருங்க, நீண்ட நாளா காத்திருந்த இந்த ராகேலுக்கு யோசேப்பு கிடைச்சான். அதே மாதிரி எது உங்களுக்கு தேவையோ அந்தந்த காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்க வீடுகளில் இருக்கிற நிந்தைய கர்த்தர் இந்த வருஷத்தின் முதல் தேதியில மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி என் நிந்த மாற்றினதுக்காக மக்கள் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. என் வீட்டில் இருக்கிற நிந்தைய மாற்றீங்க ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கிற நிந்தைய மாற்றீங்க, என் தொழிலில் இருக்கிற நிந்தைய மாற்றீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. 2021 நான் புலம்பி கழிக்க மாட்டேன் ஆண்டவரே. எப்படி கழிக்க போறேன்? துதிச்சு கழிக்க போறேன். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க துதிக்க ஆண்டவர் என்ன செஞ்சிட்டே இருப்பார்னா நிந்தைய மாத்திட்டே இருப்பார், நிந்தைய நீக்கிட்டே இருப்பார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக யோவேல் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. அப்ப முதலாவதாக ஆண்டவர் சம்பூர்ணத்தின் ஆண்டிலே எப்படிப்பட்ட அதிசயத்தை நடத்த போகிறார் என்று சொன்னால் உங்களை நிந்தைக்கு விலக்கி அதிசயமா நடத்த போகிறார். நீங்க சம்பூர்ணமாவீங்க. அடுத்தது 2வது வாசிங்க. வெளியின் மிருகங்களே பயப்படாதிருங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும்
திராட்சை செடியும் பலனை தரும். அல்லேலூயா. வெளியின் மிருகங்களே, ஆண்டவர் சொல்றாரு, வெளியின் மிருகங்களே நீங்க என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா வனாந்தரத்துல உங்களுக்கு மேய்ச்சல் உண்டாக போகிறது. வனாந்தரத்துல மேய்ச்சல் உண்டாகுமா? வனாந்தரத்துல மேய்ச்சல் உண்டாகுமா? வனாந்தரம் என்று சொன்னா அதுல தண்ணி கூட கிடைக்காது. வனாந்தரம் அது ஒரு பாலைவனம், அது தண்ணி கூட கிடைக்காது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வனாந்தரத்துல உங்களுக்கு மேய்ச்சல் உண்டாகும். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சொல்லும்போது பாருங்க, நீங்க 40 வருஷமா அந்த கொடிய வனாந்தரத்துல நடந்து வர்றீங்க, நான் தான் உங்களை போஷித்தேன் அப்படின்னா. ஏன் இதை சொன்னாருன்னா, வனாந்தரம்ங்கிறது ஒரு கடினமான பாதை. சொல்லுங்க பார்க்கலாம். அங்க விருட்சம் இருக்காது, அங்க செடி கொடிகள் இருக்காது, அப்படியானால் எந்த ஒரு விளைச்சலும் இருக்காது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா வேதம் சொல்லுகிறது, வனாந்தரத்துல மேய்ச்சல் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஒரு வேத பகுதி வாசிங்க. சங்கீதம் 107 4வது வசனம் வாசிங்க. அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல், வாசிங்க 107:4. ஸ்கிரீன்ல போடுங்க. வாசிங்க ஸ்கிரீன்ல பார்த்தா வாசிக்கலாமே டக்குனு. அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தர வழியாய், வனாந்தரத்திலே அவாந்தர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். பாருங்க, இந்த வனாந்தரம், அதாவது இந்த வில்டர்னஸ், அது பசி நிறைந்த இடம், தாகம் அனுபவிக்கிற இடம், ஆத்துமா தொய்ந்து போகுது, வழி தெரியாம அவங்க அலைந்து திரிகிறார்கள். அப்ப வனாந்தரம் எது? வழி தெரியாம அலைகிற இடம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பெயர்சபா வனாந்தரத்துல இந்த ஆகார் அலைந்து திரிந்தான்னு வசனம் சொல்லுகிறது. அந்த பெயர்சபா வனாந்தரத்துல ஆகார் அலைந்து திரிந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே போகும்போது பார்வோன் கூட சொன்னான். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர்களை வனாந்தரம் அடைத்து போட்டது. அப்ப வனாந்தரம் என்று சொல்வது வழியெல்லாம் அடைபட்ட நிலைமை. அடுத்து யோசிக்கிறதுக்கு ஒரு பிளான் இல்ல, நெக்ஸ்ட் வே இல்ல, அது அடைபட்ட இடம். அல்லேலூயா. தப்பிச்சு போறதுக்கு வேற ஒரு ரூட், ஒரு வழி இல்லாத ஒரு இடம், அலைந்து திரிகிற இடம். ஆனா அப்படிப்பட்ட வனாந்தரத்துல ஆண்டவர் சொல்றாரு, மேய்ச்சல் உங்களுக்கு உண்டாகும். அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சொல்றேன், உங்களை நான் 2021ல அதிசயமா நடத்த போறேன். இந்த சம்பூரணத்தின் ஆண்டுல உங்களை நான் சம்பூரணமா நடத்த போறேன். வனாந்தரத்துல உங்களுக்கு மேய்ச்சல் உண்டாகிற அதிசயத்தை நீங்க அந்த சம்பூரணத்தின் ஆண்டுல காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லலாமா? சம்பூரணத்தின் ஆண்டுல வனாந்தரத்துல எனக்கு மேய்ச்சல் உண்டாக போகிறது ஆண்டவரே. அல்லேலூயா. வனாந்தரத்துல எப்படி மேய்ச்சல் உண்டாகும்? வேதம் அதுக்கு பதில் சொல்லுகிறதா? ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். வாசிக்க பார்க்கலாம். யாராவது எடுத்தவங்க எல்லாரும் சேர்ந்து கூட அந்த வசனத்தை வாசிக்கலாமே. ஏசாயா 32:15. யாராவது ஒருத்தர் வாசிச்சா மீதியால் கம்முன்னு இருந்திருக்கீங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்க போறோம். வனாந்தரத்துல மேய்ச்சல் உண்டாகுமா உண்டாகாதா அதை பத்தி கர்த்தர் சொல்லி இருக்கிறாரா சொல்லலையா? இப்ப வாசிங்க. ஏசாயா 32:15 வாசிங்க. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். போதும் அந்த முதல் 2 லைனை மாத்திரம் திரும்ப சொல்லுவாங்க. உன்னதத்தில் இருந்து நம்மே ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். அல்லேலூயா. எப்ப ஆண்டவர் இந்த வயல்வெளியை, இந்த வனாந்தரத்தை வயல்வெளி ஆக்குகிறார், அதுவும் செழிப்பான வயல்வெளி ஆக்குகிறார்னா உன்னதத்திலிருந்து ஆவி நம்ம மேல ஊற்றப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் அப்ப செழிப்பான வயல்வெளி ஆக்குறார், வனாந்தரத்தை செழிப்பான வயல்வெளி ஆக்குகிறார்னா ஆவி நம்ம மேல, உன்னதத்திலிருந்து ஆவி, அவருடைய ஆவி ஊற்றப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நிந்தையை நீக்க ஜெபத்தை கேட்கிறார். வனாந்தரத்தை செழிப்பான வயல்வெளியாக என்ன பண்றாருன்னா உன்னதத்திலிருந்து ஆவியை ஊற்றுகிறார். இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்தின் மேல இருந்து ஆவியை கர்த்தர் ஊற்றணும். உங்க குடும்பத்தின் மேல, உங்க பிள்ளைகளின் மேல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கை மேல, உங்க தொழிலின் மேல ஆண்டவர் இந்த ஆவியை ஊற்றி உங்க வனாந்தரத்தை எல்லாம் ஆண்டவர் மேய்ச்சல் உண்டாகும்படி செய்யணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? அப்பா என் மேல, என் குடும்பத்தின் மேல இந்த ஆவியை ஊற்றுங்கன்னு எத்தனை பேர் கேட்கிறீங்க? ஹalleluya. அருளே ராழமாய் பெய்ய
சபைகளிலும் நம்முடைய குடும்பத்திலும் உன்னதத்திலிருந்து தம்முடைய ஆவியை ஊற்றி எல்லா வனாந்தரத்தையும் ஆண்டவர் நமக்கு மேய்ச்சல் உள்ள செழிப்பான வயல் வழியாக்கும்படி தம்முடைய ஆவியை ஊற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறவரை நல்லா கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாம். அப்பா சிலருக்குள்ள பயம், நான் திரும்ப போய் சாமிய கதவுல போட்டு திறந்து அப்படி உள்ள போகும்போது பழையபடியும் நான் என் பிரச்சனைக்குள்ளதான் போகணும்னு பயந்துட்டு இருக்கிறீங்க. இல்ல, ஆண்டவன் தம்முடைய ஆவிய உன்னதத்திலிருந்து சம்பளமா எங்களுக்கு ஒட்டி கொடுத்து அங்கே உங்களுக்கு வனாந்தரத்துல மேய்ச்சல் உண்டாகும்படி ஆண்டவர் செய்து செழிப்பான வயல்வெளியாக உங்க குடும்பத்தை, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை, இந்த சபையை கத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த சம்பூர்ணத்தின் ஆண்டுல அந்த ஆவி நம்ம எல்லார் மேலும் ஒவ்வொரு நாளும் ஊற்றப்பட்டுட்டே இருக்க போது நாமே சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தான் ஒரு தாகம் வேணும். ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். வனாந்திரம் மேய்ச்சல் உள்ள இடமா மாறுறதுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க. வனாந்திரம் மேய்ச்சல் உள்ள இடமா மாறுறதுக்கு, வனாந்திரம் திரும்ப சொல்லுங்க, வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி ஆகிறதுக்கு உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படுதுல சொல்லுங்க. அப்படியே சொல்லுங்க. அப்படி ஊற்றப்படணும்னா தினந்தோறும் அந்த ஆவி ஊற்றப்படுறதுக்காக கதறணும். ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். 2021 வேற ஒண்ணுக்கு நீங்க கதற வேண்டாம். அப்பா, என் குடும்பத்தில் இந்த ஆவி ஊற்றப்படணும். உங்களுடைய ஆவி உன்னதத்திலிருந்து உங்களுடைய ஆவி ஊற்றப்படணும். என் பிள்ளைகள் மேல ஊற்றப்படணும், என் குடும்பத்தின் மேல ஊற்றப்படணும். நீங்க ஜோமனிட்டே இருங்க. இந்த ஆவி ஊற்றப்பட்டு 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 உங்க குறைகள் ஒவ்வொன்றா வெளியேறி 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 இறுதியில நீங்க கர்த்தரை எப்படி துதிப்பீங்க தெரியுமா? எனக்கு கர்த்தர் நல்ல மேய்ச்சலை தந்தா, நல்ல ஒரு செழிப்பான வயல்வெளியா என் வாழ்க்கைய, என் குடும்பத்தை கர்த்தர் மாத்தினா. ஒவ்வொருவரும் துதிப்பீங்க. ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்ட அதிசயத்தை நிச்சயமாய் நமக்கு செய்வார். அப்ப ஆண்டவர் இந்த சம்பூர்ணத்தின் ஆண்டிலே நம்ம எப்படிப்பட்ட சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை சந்திக்க செய்கிறார் என்றால், நீண்ட நாள் ஜெபத்துக்கு பதிலளித்து நிந்தையை மாற்றுகிறார். அந்த அதிசயத்தை நீங்க இந்த வருஷம் காண்பீங்க. இரண்டாவதாக, தேவன் உன்னதத்திலிருந்து தம்முடைய ஆவியை வருஷிக்க செய்து உங்களுடைய எல்லா வனாந்திர வாழ்க்கையிலும் மேய்ச்சலை நீங்க காணும்படி, அவன் வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும்படி தம்முடைய ஆவியை ஊற்றி கொடுத்து அதிசயத்தை செய்ய போகிறார். மூன்றாவதாக, யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. யோவேல் 2:25. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு நீங்க இழந்து வந்திருக்கிறீங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் இழப்பின் நடுவில் கதறினார்கள். அந்த 1ஆம் அதிகாரம் இழப்புக்காக கதறின அதிகாரம். ஆனா 2ஆவது அதிகாரத்துல ஆண்டவர் மாற்ற சொன்னதை நான் உங்களுக்கு சொன்னேன். அவங்க கதறல, அலறல மாற்ற சொன்னார். நீங்க இழந்ததுக்கோ நஷ்டப்பட்டதுக்கோ அலறாதீங்க, பரிசுத்தத்துக்காக அலறுங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்படி அந்த ஜனங்கள் அலறின பின்பு ஆண்டவர் செய்த அதிசயம், அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன சொன்னார்னா, பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் வெட்டு கிளிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப உங்களுக்கு அளிக்க போறேன். எவ்வளவா அந்த வெட்டுக்கிளிகள் வந்து திருடிட்டு போச்சோ அதை உங்களுக்கு நான் திரும்ப கொடுக்க போறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவா வந்து இந்த கொரோனா வைரஸ் உங்களுடைய வாழ்க்கையை திருடினது போல, உங்க லாபத்தை திருடினது போல, அவன் உங்க தொழிலை கெடுத்தது போல காணப்பட்டதோ, நீங்க சோர்ந்து போய் காணப்பட்டீர்களோ, அதெல்லாம் இனி மாறப்போகுது. பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப உங்களுக்கு நான் அளிக்க போகிறேன். திரும்ப அளிப்பேன். இந்த 2021 இன்னும் எழுக்கிற ஆண்டல்ல, இழந்ததை திரும்ப பெருமாட்டு நல்ல கைதட்டி ஆண்டவருக்கு சம்பூர்ணமாக விதத்திலும் சம்பூர்ணமாவீர்கள். ஆமென். அல்லேலூயா. நீங்க நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை வாசித்து, நியாயாதிபதிகள் 6:3 அதை வாசிக்கும் போது, இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது அந்த மீதியானியர் அமலேக்கியர் ஸ்தோத்திரம் கிரக்கத்தின் புத்திரர் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தார்கள். 4ஆவது வசனம் வாசிங்க. அவர்களுக்கு எதிரே பாளையம்
காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். எல்லாத்தையும் வந்து கொண்டு போயிடுவான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, அவன் வந்து அந்த எதிரிகள் வந்து அவங்க வச்சிருந்த விதையை கெடுக்கல. அல்லேலூயா, கஷ்டப்பட்ட அவங்க விதைச்ச விதை அது விளைஞ்சு அது வந்து அறுவடைக்கு ஆயத்தமா அது வந்து விளைஞ்சு நிக்குது. அவங்க அறுவடை பண்ணணும், அறுவடை பண்ணி அதை அவங்க வந்து அந்த பலனை அனுபவிக்கணும். அப்படிங்கிற நேரத்துல எல்லாத்தையும் ஒன்றையும் மீதி வைக்காம எல்லாம் கொண்டு போயிடுவாங்க. இந்த மாதிரியான நிலைமை தான் அந்த ஜனங்களோட வாழ்க்கையில இருந்தது. அல்லேலூயா, ஆண்டவர் என்ன செய்தார்னா பாருங்க, அந்த நிலைமை அங்க எப்படி மாறினது என்று சொன்னால், இஸ்ரவேலர் விதைத்திருக்கும் போது ஆமென் ஸ்தோத்திரம், காசாவின் எல்லை மட்டும் வந்து நிலத்தின் விளைச்சலை கெடுத்தான். வந்து விளைச்சலை கெடுக்கிறவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்ல ஒரு ஆளு சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து நான் வந்து ஞானஸ்நானத்துக்கெல்லாம் ஆயத்தம் பாஸ்டர், நான் ரட்சிக்கப்பட ஆயத்தம் பாஸ்டர், ஆண்டவரை பின்பற்ற ஆயத்தம் பாஸ்டர்னு சொல்ற நேரத்துல எங்கிருந்தாவது துருபதேசம் உள்ள அவங்களுக்கு யாராவது கொண்டு வந்து கொடுத்து ஆமென் கெடுத்து போடுறது. இப்படி எல்லாம் வந்து அறுவடைய விளைச்சலை கெடுக்கிற அந்த சத்துருவின் கிரியை இந்த வருஷத்தில் இருக்க போவதில்லை. நிறைய சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வந்து எவ்விதத்திலும் சம்பூர்ணமாவீர்கள்னா அதான். நீங்க வந்து பிசிக்கலி பிளஸிங்ஸ் அண்ட் ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் பிளஸிங்ஸ், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் பூரணமாய் அதுவும் சம்பூர்ணமாய் பெற்று அனுபவிக்கிற ஆண்டு இந்த ஆண்டு. அல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, அப்படி அந்த கிதியோனோட நாட்கள்ல அந்த எதிரிகள் வந்து எல்லாத்தையும் நிலத்தின் விளைச்சல் எல்லாம் கெடுத்து அதை நாசம் பண்ணும்போது இந்த கிதியோன் மாத்திரம் ஆலைக்கு சமீபமாய் இருந்து இரவெல்லாம் போராடித்தான் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. என்ன செஞ்சான்? இரவெல்லாம் சொல்லுங்க இரவெல்லாம் போரடித்தான். ஏன் அவன் வந்து இரவுல போரடித்தான் அப்படின்னா, எல்லாரும் தூங்குகிற நேரம், எல்லாரும் ஓய்வெடுக்கிற நேரம். ஆனா இவன் எல்லாரும் போல ஓய்வெடுக்கல. இவனுக்கு இரும்புலே அடிச்சு வச்சிருக்கு, இவனும் மனுஷன் தான். ஆனா இவன் ஏன் செய்யல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் இருந்து ஸ்தோத்திரம் அந்த நிலத்தின் விளைச்சலை நம்ம இத்தனை வருஷமா பாடுபட்டு இருக்கிறோம், உழைச்சிருக்கிறோம், நம்ம பலனை நம்ம தான் அனுபவிக்கணும். ஆனா ஒவ்வொரு வருஷமும் இந்த பலனை கெடுத்து போடுகிறதுக்கு அவன் எதிரிகள் வந்து விடுகிறார்களே. நான் என்ன செய்ய போறேன்னா, இரவெல்லாம் ஆலைக்கு சமீபமா இருந்து போரடிப்பேன்னு போரடிச்சான். நடந்த அதிசயம் என்ன தெரியுமா? மற்றவர்கள் எல்லாம் தானியத்தை இழந்தார்கள். அவன் மற்றவர்களுக்கு எல்லாம் விளைச்சல் கெடுக்கப்பட்டு போனது. ஆனா ஆலைக்கு சமீபமா இருந்து போரடித்த இவன் வீட்டுல மாத்திரம் ஆகாரம் குறையல. உங்களுக்கு விளங்கச்சா நான் சொன்னது இல்லையா? 2021 ஆமென். நான் இரவுல ஆண்டோட சமூகத்துல இருந்து ஆத்மாக்களுக்காகவும் ஆமென், அது மாத்திரம் இல்ல, என்னுடைய சரீர பிரகாரமான நன்மைக்காகவும் நான் அதிகமான கதற போறேன். எனக்கு கர்த்தர் கொடுத்த எந்த நன்மைகளையும், எனக்கு கர்த்தர் கொடுத்த எந்த ஆத்மாவையும் இந்த வருஷத்திலே நான் இழப்பது இல்லை. நிலத்தின் விளைச்சல ஆமென் அவர்கள் கெடுக்கும்படி வந்தார்கள். ஆனா விதியோ ஆலைக்கு சமீபமா இருந்து போரடித்தது போல நான் இருந்து போரடிக்க போறேன்னு எத்தனை பேர் தீர்மானம் பண்ணிங்களோ, நீங்க உங்க ஆமென் நன்மைகளை இழக்க மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இழப்பு எல்லா பக்கமும் நடக்கும். ஆமென் ஸ்தோத்திரம். ஆனா உங்க வீட்டுல நடக்காது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சுற்றிலும் கேள்விப்படுவீங்க, நடக்காது. உங்க வீட்டுல நடக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எதை வச்சு சொல்றது தெரியுமா? இந்த எல்லாரோட வாழ்க்கையிலும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களோட வாழ்க்கையில தானியத்தை இழந்தார்கள். ஆமென். விளைச்சல் எல்லாம் கெடுக்கப்பட்டது. ஆனா ஆலைக்கு சமீபமா இருந்து போர் அடிச்ச அவன் வீட்டுல தானியம் குறையாது இருந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது மாதிரி இரவெல்லாம் ஆண்டுடைய பாதத்துல காதலி, ஆண்டுடைய பாதத்துல விழித்திருந்து செபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் எந்த நன்மையும் இழக்க போவது இல்லை, எந்த ஆசீர்வாதத்தை இழக்க போவது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை நான் எல்லாவற்றையும் இழந்தது போல காணப்படுகிறேன் ஆண்டவரே, 2020 எனக்கு இழப்பின் ஆண்டாக இருந்ததுன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு 2021 இழந்ததை திரும்ப பெறுகிற ஆண்டாக இருக்க போகிறது. அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுங்க, இந்த ஆண்டு நீங்க எல்லாவற்றையும் திரும்ப பெறுவீங்க. யோபு 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பாருங்க. யோபு சொல்றாரு,
நன்மைக்கு காத்திருந்த எனக்கு என்ன வந்ததுன்னா தீமை வந்தது. வெளிச்சம் வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது என்று சொன்னார். நீங்க வாசிங்க அந்த அடுத்த வசனத்தை பாருங்க. உபத்திரவ நாட்கள் என்மேல் வந்தது. 24வது வசனத்தை பாருங்க. ஏன் அவர் நன்மையை எதிர்பார்த்தாருங்கிறதுக்கு பதில் 24ஆம் வசனம். நான் யாதொருவனை அவன் ஆபத்திலே தவிக்க பண்ணினதும், அடுத்து பாருங்க, துர்நாளை கண்டவனுக்காக நான் அழாதிருந்ததும் எளியவனுக்காக என் ஆத்மா வியாகுலப்பட்டிருந்ததும் உண்டானால் அவர் என் மனுவுக்கு இடப்படாமல் எனக்கு விரோதமாய் தமது கையை நீட்டுவாராக என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப யோபு என்ன பண்ணினார்னா, ஆபத்துல ஒருவனும் தவிக்காதபடி அவனுக்கு உதவி செய்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆபத்துல ஒருவனுக்கு எல்லாம் உதவி செய்தார். அவன் துன்பத்தை கண்டவனுக்காக அழுதார், எளியவனுக்காக ஆத்மா வியாகுலப்பட்டு இந்த மனிதன் ஜெபித்தார், அவன் உதவி செய்தார். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இதுக்கு பலன் நிச்சயமா அவனோட உள்ளத்துல என்ன இருந்ததுன்னா, எனக்கு நிச்சயமாய் எனக்கு நன்மை வரும் என்று இருந்தார். ஆனா அந்த நன்மைக்கு மாறாக அவர் தீமை அனுபவிக்க வேண்டியது இருந்தது. இருள், வெளிச்சத்துக்கு பதிலாக இருள் வந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆனா அந்த இருள் மாறுவதற்கு தான் இந்த மனுஷன் ஜெபித்ததை ஆண்டவர் எழுதி வைத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்ப மாற்றினார். அப்ப நிச்சயமா சொல்லுவேன், இந்த ஆண்டு 2021 முழுக்க நீங்க தேவ பாதத்தில் அமர்ந்து ஜெபத்தில் செலவழிக்க வேண்டிய ஆண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி நீங்க ஜெபத்தில் செலவழித்தால் ஒன்றையும் இழக்க மாட்டீங்க. எல்லாவற்றையும் யோபு இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டார், ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டார். உங்க வாழ்க்கை அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படித்தான் இழந்தார்கள். இழப்பின் நடுவில் பரிசுத்தத்துக்காக தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு அழுதார்கள், பரிசுத்தத்துக்காக கதறினார்கள். அந்த ஜனங்களுக்கு தான் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு நான் திரும்ப அளிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். இந்த வருஷம் உங்களுக்கு திரும்ப பெறுகிற ஆண்டாக இருக்க போகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கண்களை மூடி எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் நம்மோடு பேசினார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த சம்பூரணத்தின் ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு 3 காரியங்களை நமக்கு செய்ய போவதாக வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சம்பூரணத்தின் ஆண்டிலே ஆண்டவர் நம்மை எப்படி சம்பூரணம் உள்ளவர்கள் ஆக்குவார் தெரியுமா? அவன் நம்மோடு பேசினார். நீங்கள் அஞ்சுகிற நிந்தைக்கு உங்களை ஆண்டவர் விலக்கி உங்களை அதிசயமாய் ஆண்டவர் உங்களை நடத்துவார். தேவன் உன்னதத்திலிருந்து தம்முடைய ஆவியை வருஷிக்க பண்ணி வனாந்தரத்தை அவன் மேய்ச்சலுள்ள வழிகள் ஆக்குவார். அவன் மேய்ச்சல் வனாந்தரத்துல மேய்ச்சலுள்ளாகும். வனாந்தரம் அவன் மேய்ச்சலுள்ள செழிப்பான வயல் வெளியாகும் என்று ஆண்டவர் நம்மோடு பேசினார். மூன்றாவதாக ஆமென் ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட சம்பூர்ணம் நமக்கு உண்டாக போகிறது என்றால், இழந்ததை திரும்ப தந்து நம்மை சம்பூர்ணத்துக்குள்ளே ஆண்டவர் நடத்த போகிறார். எவ்விதத்திலும் நீங்கள் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆவீர்கள் என்று ஆண்டவர் நம்முடைய ஸ்தாபனத்துக்கு தந்த வாக்குத்தத்தம். ஆமென் அல்லேலூயா. நம்முடைய சபைக்கு ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம், சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாக நடத்தி வந்த கர்த்தரை துதிப்பீர்கள் என்று ஆண்டவர் வாக்கு தந்திருக்கிறார். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னாரு. அந்த தேவனை நோக்கி எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் ஜெபிங்க சத்தத்தை உயர்த்துங்க. ஒரு ரம சந்தன அதிரம லகதன லகதரம. ஹalleluya ஹalleluya.